சரி போயிட்டோ. ராமே, ஏரியாவிலே என்ன தொணப்பு வாயின்னு சொல்லுவாங்க. நீ என்னடானா உன் வீட்ல என்ன ஊமையா நடிக்க வச்சுக்கிற? நான்லாம் எப்படி இருக்க வேண்டியவ தெரியுமா? உன் வீட்லலாம் நான் வேலைக்காரியா நடிக்கிறதே பெரிய விஷயம். அரே குலோப் ஜாமுன், நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் ஏன் கதி அவ்வளவுதான். நீ மட்டும் நார்த் இந்தியன் இல்லேன்னு எங்க அம்மாக்கு தெரிஞ்சது, அப்புறம் இமீடியட்டா உன்னை இந்த வேலையை விட்டு ஃபயர் பண்ணிடும். புரிஞ்சுக்கோ. அதனாலதான் நான் உன்னை ஊமையா நடிக்க சொல்லுது. இதோ இந்த சூயிங்கம் எடுத்து போட்டுக்கோ, அப்போதான் யாருக்கும் தெரியாது. போட்டுக்கோ. வார்த்தைய மெல்றவல இப்படி சுவிங்கத்தை போட்டு மெல்ல வச்சிட்டல. இந்த பாவெல்லாம் உன்னை சும்மா விடாதுடா. अरे छोटू कहाँ जा रहे हो? பைக்கு அங்கே வெளியே நிப்பட்ட போது. गाड़ी எதுக்குடா வெயில்ல நிறுத்துது? வெயில் நகி பஹார் நிறுத்த போது. गाड़िயை வெளியில நிறுத்துறதுக்கு லடிக்கி எதுக்குடா கூட்டு போகுது? யார் அது வண்டியை வெளியே நிப்பாட்டிட்டு அந்த கடைக்கு கிராசரி வாங்க இவளே கூட்டு போது. அதுக்கு நீ எதுக்கு போகுது? லடிக்கி போகுது. அரேமா, அவளால பேச முடியாதே. अच्छा போயிட்டோ. ஏய் சோட்டோ, ருக்கோ. அவளை கூட்டிக்கிட்டு எங்கடா போற நீ? அரே பிதாஜி, இப்பதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சது. திருப்பி என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கிராசரிஸ் வாங்க இந்த லடிக்கு கூட கடைக்கு போது. வழிய விடு. அரே பேகூஃப், அத லிஸ்ட் குத்துக்குதுறேடா. லிஸ்ட் தும்ம கடைக்காரன் குத்த பொருள் கொடுக்க போறான். லிஸ்டா இதர் தோ. பிதாஜி, இந்த லிஸ்ட் கரீப்ராஜ் எக்ஸ்பிரஸ்ல வர ரிசர்வேஷன் கோச்ல அடிச்ச லிஸ்ட் மாதிரி இருக்குது. இத போய் கடைக்காரன் கிட்ட கொடுத்தா அவனுக்கு எப்படி புரியும் சொல்லு? ஏ உசக்கா, அவன் நார்த் இந்தியால இருந்து வந்த பொண்ணு தானடா. பிகாரின்னு சொன்ன ஹிந்தி படிக்க மாட்டலா? பிதாஜி, இவளுக்கு ஹிந்தி தெரியும், ஆனா இவளால பேச முடியாதே. ஆட்டோ பிதாஜி. போயிட்டோ. अरे छोटू, நீ எங்க லடிக்கி கூட்டு போகுது? நிம்பிள் வேலைய பாரு, நம்பள் கூட்டு போறான். அது மட்டும் இல்லாம உன் காடியில நீ ஒரு லடிக்கிய கூட்டு போனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? தப்பு. ஏ லடிக்கி, தூ ஆவ். நான் போது. நீ இங்கே இரு, அம்மா உனக்கு ஸ்வீட் வாங்கி வருது. ஏ லடிக்கி, ஆவ். அரே குலோப் ஜாமுன், நீதானா? நான் வேற யாரும் நினைச்சு பயன்டா நானு. அரே வாய் துற. நான் வாய் தர. அரே சூயிங்கம் எங்க? நீ வேறடா, அந்த சுவிங்கத்தை போட்டு மென்னு என் தாடையே வலிக்குது. நீ எவ்வளவு நாள் தான் ராம இப்படி இருக்கிறது? ஏதாவது சிக்கமாயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குதுடா. அரே இன்னும் கொஞ்ச நாள் தான் குலோப் ஜாமுன். நான் சொல்றதே கேளு, எல்லாமே சரியாயிடும். நீ வேற துமாரே ஏரியாலே பிரச்சனை மேலே பிரச்சனை எழுத்து வச்சிருக்கோ. உன்னை பிஜிலே தங்க வைக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியாது, அதுவும் கஷ்டம். அதனாலதான் என் கண்ணு முன்னாடியே இருக்குன்றதுக்காக உன்னை வேலைக்காரியா என் வீட்டுல நடிக்க வச்சிருக்கு. புரியுதா? ராமே, நான் வெளியில பிஜில தங்கினா கூட இவ்வளவு பயந்துருக்க மாட்டேன். வீட்டுல நீ என்ன இந்திக்கார நடிக்க சொன்னது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன ஊமையா நடிக்க வச்ச பாரு, முன்னெல்லாம். அரே குலோப் ஜாமுன், எங்க மாதாஜி வீட்ல இருக்கே வேலைக்காரி கூட ஹிந்தி தெரிஞ்ச நார்த் இந்தியன் பொண்ணா தான் இருக்கணும்னு நினைக்குது. அப்படி இருக்கும் போது வீட்டுக்கு வர போற மருமக நார்த் இந்தியன் இல்லன்னு தெரிஞ்சதுன்னு வையி, அப்புறம் மர்கையாதான். ராமே, இதெல்லாம் சரியா வருமா? அரே நான் சொல்றதை கேளு. உங்க ஏரியாலே ஹிந்திக்காரனை பார்த்தாலே தொர்த்தி அடிப்பானுங்கோ. அப்படி இருக்க சொல்லி அங்கே நான் தமிழ் பையனா நடிச்சு உன்னை நான் கரெக்ட் பண்ணிருக்கேன். அது என்னால முடியுதுன்னா யோபி டியூ கரலேங்கா? நம்மளாலே முடியும். நம்ம தளபதி சொன்ன மாதிரி கான்ஃபிடண்டா இருங்கோ. சரி, கான்ஃபிடண்டா இருக்கிறதுலாம் ஓகே. ஒரு கிஸ் கூட. அரே கிஸ்ஸா இல்லடா, கிஸ். அரே முத்தா கேக்குது, முத்தா. அரே பகவான், மொட்டை மாடியிலே பட்டே பகல்லே ஒரு பையன் கிட்ட கிஸ் கேக்குது இந்த பொண்ணு. அரே பகவான் தேகோ. நான் அப்போ நீ ஆள் தானே, உன்கிட்ட கிஸ் தானே கேட்டேன். இப்போ அது எதுக்கு இப்படி பண்ற? காலம் கலிகாலம் ஆயிருச்சு. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நாங்க சொல்றோம், நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதாமே. எனக்கு இப்ப கிஸ் வேணும். குடு நீ. நை நீங்க வா, கிட்ட வா.
சுத்துதுடா சிக்னல் கிடைக்கல உன் மூஞ்சி தெரியலடா வீடியோ கால்ல மேலே வர மேலே சிக்னல் கிடைக்குதா பாக்குது ஏய் உன் நைனா தானே வராது எதுக்கு இப்ப பதற நீ அரே உனக்கு விஷயமே தெரியாது நம்மள இங்க பாத்துச்சோம் அப்புறம் நம்மள மர்க்கியா பண்ணிடும் ஐயோ உனக்கு ஒண்ணுமே தெரியல சரி ஆஜா இதெல்லாம் கோ சவுண்ட் கேக்குது சவுண்ட் கண்டு சத்தி பாஸ் போச்சு மாட்ட போறோம் ஐயோ டேபிள்லடா கை போடு என்னடா பண்ற காமே டேய் எங்க போற எதுக்குடா அப்படி தோற எதுக்குடா கூட்டிட்டு போற ஏய் இப்ப கிடைக்குதா என் மூஞ்சி தெரிதாடா ஐயோ பிதாஜி வந்துருச்சு அரே பகவான் பிதாஜி இருந்து என்ன காப்பாத்து இப்ப எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த அங்க இருந்து இருந்தா கூட டவுட் வந்திருக்காது தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்து மாட்டி விட்டடா நீ ஆமால என்ன ஓமால என்ன சொல்லுச்சு மூஞ்சி போச்சு அச்சச்சோ என்ன பண்றது டேய் உன் நைனா உங்க ஆத்தாக்காரி கிட்ட சொல்லிட்டு என்ன வெளிய அனுப்பிச்சிரு சுக்கர ஏய் இப்பதானே டவர் கிடைக்குது மூஞ்சி தோறுது அச்சே பாபாஜி இரு ஒரு நிமிஷம்டா சவுண்ட் ஏதோ கேக்குது என்னறாமே பண்றது एक मिनट இரு போச்சு ஐயோ अरे आओ என்னடா இது பாக்ஸ் அரே சோட்டு என்ன பண்ணி வச்சிருக்குதுடா வேலைக்காரல அடிக்கே தூக்கி வச்சிருக்குதுடா அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்தா என்னடா நினைக்குது ஏறி விடுறோம் माताजी 1 मिनट रुको வேலைக்காரி லடிக்கு கூட உனக்கு என்னடா வேலை माताजी मैं ऊपर से காத்து வாங்க போச்சு வாங்குச்சு வா வாங்குச்சு அப்போ இந்த லடிக்கு துணி காய போட போச்சு துணிதான் காஞ்சிருக்குமே காஞ்சிருக்குமா காஞ்ச துணியை எடுக்க போச்சு எடுத்துச்சு வா எடுத்துச்சு அப்போ பக்கத்திலே பாசி இருந்துச்சா பாசி அதுல காலை வச்சு வல்கி கீழே விழ போச்சு உளுந்துச்சு வா விழலே மாதாஜி விழுலையா அப்புறம் எதுக்குடா தூக்கிட்டு வந்தது விழுந்துச்சு இலடிக்கு கிர்னிக்கு பாத் அது வாயில இருந்து சத்தம் வரலே நீசே சப்டைட்டில் தான் வந்துச்சு அது மட்டும் இல்லாம அது கண்ணுல இருந்து பொல பொலன்னு வந்துச்சு क्या बोलो बोलोன்னு சொல்லுச்சு வா போல நகி இந்த லடிக்கு ரோயா பாணி வந்துச்சு அப்போதான் மாதாஜி நான் டிசைட் பண்ணுச்சு இந்த பொண்ணை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் பண்ண வந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட் அரே பாப் ரே சோட்டு என்ன சொல்லுது ஃபர்ஸ்ட் நைட் பண்ண போறேன்னு சொல்லுது இரு நான் என் பையாக்கு ஃபோன் பண்றேன் அவன் வந்தாதான் உனக்கு தெரியும் नहीं 1 मिनट रुको फर्स्ट नाइट नहीं फर्स्ट एड முதல் உதவி பகவான் மாதாஜி நிம்மல் நம்மளே நம்பல இது ஜஸ்ட் ஹியூமனிட்டி மாதாஜி ஹியூமனிட்டி இந்த லட்கி தட்கி கீழே விழும்போது மாலிக்னா பார்த்துட்டு காப்பாத்துச்சு அவ்வளவுதான் இட்ஸ் ஜஸ்ட் ஹியூமனிட்டி என்ன டீயோ ஏ லड़की उनकी काल वलिக்குதுவா बेचारी तू जा जाओ ये இப்போ நொண்டலே नहीं देखो आप देखो அது நொண்டிதான் போது நான் பார்த்ததுடா அரே மாதாஜி உனக்கு கண்ணி ப்ராப்ளம் டாக்டர் கிட்ட கூட்டு போய் உனக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்கணும் வாங்கி தருதுவா சீரியல்லாம் பார்க்கவே முடியல குடு ஏய் ருக்கோ இந்த வேலைக்கார பொண்ணு ஒத்த கோல்ஸ் மாடல் தனியா இருந்துச்சு எப்படி வந்துச்சு பிதாஜி
லட்கி தட்கி கீழே விழும்போது அந்த கொலுசு மட்டும் அப்படி போய் விழுந்துருச்சு அவ்வளவுதான். எனக்கு என்னமோ அந்த லட்கி மேல நீதான் தட்கி விழுந்த மாதிரி தோணுதே. நை 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 மாதாஜி தேக்கோ. அரே பத்தி உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதுவா? நம்ம பெத்த புள்ளைய சந்தேகப்படுதுவா? நம்ம புள்ளைய நம்ம சொல்ற லடிக்கிய தான் கல்யாணம் பண்ணுது. என்னடா? అవునా అవునా మాతాజీ అవునా. தேக்கோ பேக்கோ. எனக்கு என்னமோ இது மேலே ரொம்ப டவுட்டாவே இருக்குது. அரே குடு கண்டுபிடிக்கிறேன். ஹோ செக். ஹலோ என்னடி ஊமை மாதிரி பேசுற? ஊமை எப்படி பேசும்? இந்த ராம் வீட்ல ஊமையா நச்சு நச்சு உண்மையாவே ஊமையாயிருவோம் போல இருக்கு. இதுக்கு ஒரு விடுவு காலமே பொறுக்காது போல இருக்கு. நீ ஏ லக்கி क्या करे हो यहाँ? யார் கிட்ட போன் பேசுது? யாரது? யார் கிட்ட போன் பேசுது? போல் போல் யார் கிட்ட போன் பேசுற? பாபாஜி பாபாஜி क्या प्रॉब्लम? இன்னாச்சு உனக்கு? அப்புறம் கத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ உனக்கு ஹார்ட் வெடிச்சிரும். அச்சன மண்டே வஞ்சிர பாகல். இவ யார் கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்காடா? ஊமமன் நச்சிக்கிட்டு இருக்கா. அரே பாபாஜி அதுவே ஊமை பொண்ணு எப்படி பேசும்? அதே தாண்டா நானும் கேக்குறேன். ஊமை பொண்ணு எப்படி பொண்ணு பேசும்? ஆமாமா நான் சொல்லுது சொல்லு. போனா வாங்கி செக் பண்ணுடா முதல்ல. போன் கொடு கொடு போன் கொடு. பாபாஜி பாக்குது. கதை சொல்ல போறாங்க. சிரிக்காதடா சிரிக்காதே. இரிட்டேட் ஆகுது எனக்கு இரிட்டேட் ஆகுது. அரே பாபாஜி அந்த பொண்ணு வீடியோ கால் பேசியிருக்கு பாபாஜி, போன் பேசல. அரே நான் சொல்லுச்சு. ஏண்டா வீடியோ கால்னா மூஞ்சி முன்னாடி வச்சு பேசணும். இவ காது மேல வச்சு பேசுனா காது பேசிச்சப்போ. அரே பாபாஜி உனக்கு யாராச்சும் வாட்ஸ்அப்ல ஆடியோ அனுப்புனாங்கன்னா அதை எடுத்து நீ இப்படி கேப்பில, அது மாதிரி அவ ஃப்ரெண்டு கிட்டே பேசும்போது காது கிட்டே இப்படியே வச்சு கேட்டிருக்கா. பேசலாவோ? பேசல காது கிட்டே வச்சு கேட்டா. எப்படி கேப்பா? எப்படி கேட்டு ரிப்ளை பண்ணா? போல் போலா. ஏ சைத்தான் போல் சொல்ல போல். என்னடா திட்டுறா என்ன? அரே பாபாஜி நை அவ உங்களே திட்டலே. அவங்க ஃப்ரெண்டு கிட்டே இப்படிதான் பேசுனேன்னு சொல்லுது. சமாளிக்கிறியா? நீ சமாளிக்கிறடா? நை பாபாஜி. அரே லட்கி உன்கிட்ட நான் சாய் கேட்டதுல இங்க என்ன பண்ணுது? ஜாவ் போய் சாய் போடு போ. மொபைல் சமாளிக்கிறியா நீ? அப்ப அந்த சவுண்ட் எப்படிடா எனக்கு கேட்டது? அரே பாபாஜி அந்த சவுண்ட் இந்த பொண்ணோடது கிடையாது. அவங்க ஃப்ரெண்டு பேசினது உனக்கு அப்படி கேட்டிருக்கு அவ்வளவுதான். அது ஒண்ணும் கிடையாது. அது அவங்களோட ஃப்ரெண்டோட வாய்ஸ். உதர் தேக்கோ காக்கா தேக்கோ எப்படி பார்க்குது பாரு. கணக்கு சொல்லிட்டு போறேடா என்கிட்ட. கணக்கு வைக்கிறேன்டா உனக்கு கணக்கு. அரே பத்தி என்ன விடு, எனக்கு சீரியல் பார்க்க டைம் ஆகுது. ஏன்னா சீரியல் பார்க்க மேரா போகுது. பத்தி தலபதி. இப்போ நான் ஒரு சீரியல் காட்டுறேன் பாரு, பார்த்தா அசந்துடுவே நீ. ஏ லட்கி ஏண்டி எங்கே போது? கதவு மூட போறேன். झूठ बोल रहा है, झूठ बोल रहा है. ஊமா மாதிரி இந்த வீட்ல உள்ள நாள் நச்சு நம்மள ஏமாத்திக்கிறாயோ. நான் சொன்ன யாருமே கேட்கலையே. ஊமா குசுமி பேசுடி பேசு. அடிக்கி நீ இவ்ளோ நாளா எங்க கிட்ட பொய் சொல்லுதுவா? எதுக்கு அப்படி சொல்லுது? நீ திருடி தானே? உண்மையே சொல்லு. வீட்ல இருக்க நகை பணம்லாம் திருடு தானே வந்துச்சு? நான் இப்பவே 100க்கு ஃபோன் பண்ணுது. அரே மாதாஜி 1 மினிட் ருக்கோ. 100க்குலாம் கால் பண்ணாதே. அப்ப நான் 108க்கு கால் பண்ணுது. ஐயோ மாதாஜி. அரே छोटो चुप करो, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த லड़की சரியான 420. नहीं माताजी नहीं 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 माताजी नहीं नहीं
नहीं माताजी नहीं नहीं माताजी நயா மாதாஜி நான் தான் இவளே அப்படி நடிக்க சொல்லுச்சு. நீ எதுக்குடா அப்படி பண்ணோம்? ஆமா பிதாஜி, இவன் நார்த் இந்தியன் தான். ஆனா ஹிந்தி தெரியாத நார்த் இந்தியன். இவ பிறந்து வளர்ந்தது எல்லாமே சவுகார்பேட்டையிலே தான். இஸ்கா கொய் நஹி ஹை. அது மட்டும் இல்லாம இவ யாருன்னு உங்ககிட்டே சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால தான் நான் போய் சொல்லி அப்படி சமாளிச்சேன். ஏ பேட்டா, அவளை பத்தி சொன்ன நான் எதுக்கு கஷ்டப்படணும்? உனக்கு எங்களோட அவளை பத்தி நிறைய தெரிதுவா? ஆ மாதாஜி, 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சந்துன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரே, ஞாபகம் இருக்கா? சாந்தா. ஆமா, உங்க அம்மா பேச்ச கேட்டு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம விட்டுட்டேன். இப்போ இவரு நாத்துக்கு இப்ப பர்ஃபார்ம் உஸ்னே ஆத்மஹத்யா கர்லி, குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த கில்ட்டி கான்ஷியஸ் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொண்டுகிட்டே இருக்குடா. பாவண்டா அவன். ஆ பிதாஜி, இனிமே உங்களுக்கு அந்த கில்ட் வேணாம். ஏன்னா அந்த சந்த அங்கிளோட பேட்டி இவதான். அரே சோட்டு, இவ்ளோ பெரிய விஷயத்த ஏன்டா நீ இவ்வளவு நாள் மறைச்சு வச்சுது? எப்படி மாதாஜி உங்ககிட்ட நான் சொல்றது? இவங்க பாப்பா ஹெல்ப் கேட்டு வந்தப்போ அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவரை சாக விட்டீங்க. ஆஜ் அவரோட பொண்ணு, அவளுக்கு நான் ஹெல்ப் கேட்டு வந்தா என்ன சொல்லுவீங்க? அதுக்கு பயந்துதான் உங்ககிட்ட நான் மூடி மறைச்சேன். அது மட்டும் இல்லாம இவளால ஹிந்தி கத்துக்க முடியாம போச்சு. ஆனா இவளுக்கு நீ யாருமே கிடையாது மாதாஜி, யாருமே கிடையாது. பேட்டி, என்ன மன்னிச்சிருமா. நீயும் இனிமே இந்த வீட்டு பொண்ணு மாதிரி தான். நீ இனிமே கஷ்டம்லாம் பட வேண்டாம். உனக்கு ஹிந்தி தெரியலனா பரவாயில்ல, நான் சொல்லி தருது. नहीं माताजी, आप बहुत अच्छी है. मुझे हिंदी आप बहुत अच्छी से मालूम है. आप कहर मत कीजिए. ஏ பேட்டி, நல்லதானே பேசுற ஹிந்தி, எதுக்கு ஊமியா நடிச்ச? அது வந்து அங்கிள், நான் ஒரு ஓட்டவாயி. எப்போ எங்க எதை பேசுவேன்னு எனக்கே தெரியாது. அதுவும் இல்லாம எங்க அப்பா பத்தி ஏதாவது உளறிடுவோன்னு தான் ஒரு சேஃப்டிக்கு ஊமையா நடிச்சேன். சரி, நீ இனிமே ஃபீல் பண்ணாதே, இங்கே இரு, போய் வேலையை பாரு. சரி, ஒரு நிமிஷம் இரு. உனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சோட்டு சொல்லுச்சு, நீ எப்போ ஹிந்தி கத்துக்குச்சு? அது நீங்க பேசுற ஹிந்திய பார்த்து தான் நானும் கத்துக்கினேன். அரே பாப்ரே சோட்டு, நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஹிந்தி பேசுது. நம்ம பேசுறதை பார்த்து இது நல்லா ஹிந்தி பேசுது. எதுக்கு எல்லாம் பேசுறீங்க?